அதுக்காகத்தான் முயற்சி ஒண்ணு தேவை. அதுதான் விடாமுயற்சி. அதுதான் குசல. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். சப்ப பாபஸ் அகரணம் குசலஸ்ஸ உபசம்பதா சச்சித்த பரியோ தபனம் ஏதா புத்தானு சாசனம் என்று கூறுகிறது. இதைத்தான் எல்லாமே எண்ணங்கள். இப்ப எண்ணங்கள் எல்லாமே பாவகரமானது. எண்ணங்களில் புண்ணியம் என்று ஒண்ணு கிடையாது. எண்ணங்கள்ல பாவம் தான் எல்லாமே. எந்த எண்ணமும் உண்மை இல்லை. அப்ப இதை காண்பதுதான் குசல. எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை காண்பதுதான் குசல. அப்ப இந்த குசல என்ற சத்தியத்தை நாங்கள் கண்டால் தான் எங்களுக்கு சித்த தமனசு உருவாகுது. அதாவது மனதின் மாயிலும் எங்களுக்கு அப்பதான் முடியும். மனதின் மாயில் மேலும் வழியில் பயணம் செய்பவர் தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இங்கேதான் அந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. இதுதான் புத்தானு சாசனம். இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது இந்த சத்திய தர்மத்துக்குள் தான். சத்தியத்தை புரிந்து அதற்குள் நீங்கள் விழித்துக் கொள்ளும் போது மனதின் மாயிலிருந்து நீங்க மீள்றீங்க. அப்போ இங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது வெளியில இருக்கும் எதுலையுமே இல்லை. மனதளவில் நீங்கள் துன்பத்திலிருந்து மேலும் வழிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, துன்பத்திலிருந்து மீண்டும் மேலும் வழியில் நீங்க பயணிக்கிறீங்கன்னு சொன்னா, அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. அப்போ இது உல ரீதியிலான மாற்றம் பெறும் வழி, உல ரீதியிலான முன்னேற்றம் பெறும் வழி. அப்போ இந்த வழியில் பயணிக்க உங்களுக்கும் இந்த சத்திய தர்மத்தை நீங்க கேளுங்க தொடர்ந்து. இது எல்லாத்துக்குமே விடை இருப்பது சத்தியத்துக்குள். சத்திய தர்ம போதனையில் உங்களுக்கு விடை எல்லா இடத்திலும் இருக்கு. நீங்க இன்னும் நிறைய கேட்கணுமாமா. நிறைய சத்திய தர்ம போதனைகள் யூடியூப்ல இருக்கு. புத்தோத்பாது தமிழ் என்ற யூடியூப் சேனல்ல உங்களுக்கு போயிட்டு கேட்கலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம், உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கேளுங்க. கேட்டு கேட்டு பழக்கப்படுத்திட்டு வாங்க. தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு எழுகிற நேரம் கேளுங்க. அதை கேட்க கேட்க உங்களுக்கு இதை பிடிக்க முடியும். அப்போ அதை உணர்வு என்பது உங்களுக்கு அப்போ உருவாகும். இப்போ இதை டக்குன்னு பிடிக்க முடியாது. டக்குன்னு பிடிக்க அவ்வளோ கஷ்டம், கஷ்டமான காரியம் தான் டக்குன்னு பிடிக்கிறதுன்னு சொன்னா. அப்போ நீங்க தொடர்ந்து சத்திய தர்மத்தை கேளுங்க. கேட்டு விமர்சித்து நடைமுறையில கையாளுங்க. இப்போ உங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து மேலும் வழி இந்த போதனைகளில் இருக்கிறது. தொடர்ந்து எங்களோட இணைந்து வாங்க. இந்த புத்தோத்பாத போதனைகளை கேளுங்க. அப்போ உங்களுக்கு மனதின் மேலும் வழி கிடைக்குமாமா. அப்போ நீங்க துன்பத்திலிருந்து மீள்வீங்க. அப்படியே ஆரியான் அவர்களே. ஓ, நீங்க இந்த வழிக்கு வர்றதும் ரொம்ப மகிழ்ச்சியம்மா. நீங்க யாரும் பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் வாழ்றாங்கன்னு. உலகத்துல இன்னைக்கு 800 கோடி பேர் வாழ்றாங்க. தமிழ் மொழியில இந்த சத்திய தர்மம் போதனைகளை கேட்கிறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்போ அதை நீங்க கேட்டு இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய முயற்சி இருக்குன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியான, ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலேயுமே நீங்க பாராட்டுக்கு உரித்தானவர். ஏன்னா நீங்க உங்களுக்கு இன்னைக்கு வழி கிடைத்திருக்கு. வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். நீங்க எதுக்குமே கலங்காதீங்க. எதுக்குமே நீங்க அவசரப்படவும் செய்யாதீங்க. சத்திய தர்மத்தை கேளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு இந்த இந்த பிறவியில் உங்களுக்கு நிர்வாணம் அடைந்து சாந்த சுவையை பெற உங்களால முடியும். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு சிறு வயது, பெரிய வயசு கிடையாது. அதனால தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்க போகும்போது உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் ஆகாது. சத்தியத்தை உங்களால பிடிச்சு உங்களுக்கு சத்தியத்தில் சாந்த சுவையை பெற முடியும். இப்போ நீங்க இந்த வழிக்கு என்னம்மா விலங்கல. அப்படியே ஆரியான் அவர்களே. ஆமாம்மா. ஓ, எதையுமே ரொம்ப பெருசா எடுக்காங்க. ரொம்ப கேஷுவலா இருங்க. ரொம்ப இந்த சிம்பிளா இருங்க. ரொம்ப பெருசா எடுக்காங்க எதையுமே.
சிம்பிளா எடுத்துக்கங்க. சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்க சொன்னா வாழ்க்கை இனிமையா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப பெருசா எடுத்தீங்க சொன்னா வாழ்க்கை கஷ்டமாயிரும். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கங்க. நார்மலா எடுத்துக்கங்க. எதையும் பெருசா எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்ப அந்தந்த நேரத்துல அத அத செய்யுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. வேற எதுவுமே இங்க ஒண்ணும் கிடையாது. அந்தந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணுமோ அந்தந்த நேரத்துல அத அத செய்யுங்க. அப்ப அவ்வளவுதான். வேற கதை ஒண்ணும் கிடையாது. நீங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்கவும் தேவையில்ல. மனசுல எதையும் பிடிச்சு வச்சுக்கவும் தேவையில்ல. எதை பத்தியும் நீங்க பெருசா யோசிக்கவும் தேவையில்ல. அது அது தானா இயங்கும். எல்லாமே தானா நடக்கும். உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மையாவே தான் இருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா நீங்க இருப்பது சத்தியத்துக்குள்ள. சத்தியத்தை நீங்க கேட்கறீங்கன்னு சொன்னா, அங்க இருக்குது உங்களுக்கு விடை கிடைக்கும் வழிக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு சாந்தமான இனிமையான சுவை நிச்சயமா கிடைக்கும். ஆமாம் மகி ஆரியன்.